Hi all, welcome to Tech Code Talk. So இன்னைக்கு வந்து lead code problem என்ன problem பார்க்க போறோம் அப்படின்னா best time to buy and sell stock 2. ஸோ பெஸ்ட் டைம் டு பை அண்ட் செல் ஸ்டாக் ஒன் வந்து நம்ம ஆல்ரெடி சேனலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லாஜிக் தெரியணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ இது கொஸ்டின் என்னன்னா, இப்போ ப்ரைஸஸ் அரே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்னொரு எலிமெண்ட்டும் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, அந்த பர்டிகுலர் டேயில் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் எவ்வளோங்கிறது இண்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து பை பண்ணி செல் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டே 1ல் நான் பை பண்ணுறேன் அப்படின்னா டே 2ல் நான் செல் பண்ணிக்கலாம். திரும்பவும் நான் வந்து டே 3ல் வந்து வாங்குறேன் அப்படின்னா டே 4ல் செல் பண்ணிக்கலாம். அதாவது மல்டிபிள் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பை அண்ட் செல் வந்து நிறைய டைம் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ல அப்படி இருக்காது. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஸோ அது வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த ப்ராப்ளம்க்கும் இந்த ப்ராப்ளம்க்கும். அதுக்கப்புறம் யூ கேன் ஒன்லி ஹோல்ட் அட்மோஸ்ட் ஒன் ஷேர் அட் த டைம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்லி ஹோல்ட் அட்மோஸ்ட் ஒன் ஷேர் அட் த டைம்னா என்னன்னா, இப்போ நான் ஃபர்ஸ்ட் டே 1ல் நான் ஒரு ஸ்டாக் வாங்குறேன் அப்படின்னா டே 2ல் திரும்பவும் நான் ஸ்டாக் வாங்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி என்கிட்ட வந்து ஒரு ஸ்டாக் ஆல்ரெடி இருக்கு. ஸோ அதனால நம்ம அதை வித்துட்டு செல் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம வந்து திரும்பவும் பை பண்ண முடியும். அதுதான் வந்து த அட்மோஸ்ட் ஒன் ஷேர் அப்படிங்கிறதுக்கான மீனிங். ஹவர் யூ கேன் பை இட் தென் இமீடியட்லி செல் இட் ஆன் த சேம் டே. இப்போ நம்ம பை பண்ணிட்டு அதே நாளில் நம்ம சேலும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஃபைண்ட் அண்ட் ரிட்டர்ன் த மேக்ஸிமம் ப்ராஃபிட் யூ கேன் அச்சீவ். ஸோ அப்போ வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் நம்மளுக்கு என்ன கிடைக்குங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ இதில் இன்புட் எப்படி இருக்குது, அவுட்புட் எப்படி இருக்குது பார்க்கலாம். இப்போ 75364 இருக்கு இல்லையா. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு ஒன் அன்னைக்கு நான் வாங்கினேன்னா எனக்கு மினிமல் ப்ரைஸில் இருக்குது. டே 1ல் வந்து டே 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து 1 இருக்குது. ஸோ அது வாங்கிட்டு நான் நெக்ஸ்ட் டே 3 அன்னைக்கு விற்றேன்னா 5 - 4 எனக்கு 4 கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தென் பை ஆன் டே 4. டே 4ல் என்ன இருக்குது, 3 இருக்குது. ஸோ 3ல் நான் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் 6ல் நான் விற்றேன் அப்படின்னா எவ்வளோ வரும் எனக்கு ப்ராஃபிட்? 6 - 3 வருது. ஸோ 4 + 3ங்கும் போது எனக்கு 7 வருது. ஸோ இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து மல்டிபிள் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குங்கிறத கன்சிடர் பண்ணோம். அதுக்கப்புறம் அட்மோஸ்ட் ஒன் ஷேர் தான் வைக்க முடியும். டே 1லையும் நம்ம வந்து பை பண்ணிட்டு டே 2லையும் வந்து நம்ம பை பண்ண முடியாது. நம்மக்கிட்ட மேக்ஸிமம் ஒரு ஷேர் தான் இருக்குங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரே நாள் பை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இமீடியட்டாக அதை செல் பண்ணிக்கலாம். சேம் டேலையும் கூட பண்ணிக்கலாங்கிறது தான் 3 கன்சர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த எக்ஸ்ப்ளனேஷன் தான் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ எப்படி வந்து அவுட்புட் வருதுங்கிறது. ஸோ பேசிக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, கான்சிக்யூட்டிவ் டிஜிட்ஸ் இருக்கு இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டேயோட செகண்ட் டேயோட ப்ராஃபிட் வந்து செகண்ட் டேயோட ப்ரைஸ் வந்து ஜாஸ்தியாக இருந்தால் எனக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் தான் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 7 எடுக்கிறேன். 7க்கு அடுத்த நாள் என்ன 1. ஸோ 1க்கு பதிலாக எனக்கு சப்போஸ் இப்போ 9 இருக்குது அப்படின்னா நான் 7th அன்னைக்கு வாங்கிட்டு செகண்ட் டேல இருந்து 9 இருக்குது அப்படின்னா 9 - 7ங்கும் போது எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இந்த கான்சிக்யூட்டிவ் டிஜிட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கான்சிக்யூட்டிவ் ப்ரைஸஸ் அதோட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். டிஃப்ரென்ஸ்னா பாசிட்டிவ் டிஃப்ரென்ஸ் வர மாதிரி கண்டுபிடிக்கணும். பாசிட்டிவ் டிஃப்ரென்ஸ்னா ஒன்றும் இல்லை, செகண்ட் டிஜிட் வந்து செகண்டாக இருக்க ப்ரைஸ் வந்து எனக்கு முன்னாடி இருக்கிற நாளை விட ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணும்போது எனக்கு பாசிட்டிவாக கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து பாசிட்டிவ் டிஃப்ரென்ஸ்னு சொல்கிறேன். ஸோ அது கண்டுபிடிக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு அதோட சம். இப்போ வந்து எனக்கு ஏன்னா இது மல்டிபிள் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கனால நம்ம அதோட சம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து டோட்டலாக எவ்வளோ மேக்ஸிமம் ப்ராஃபிட் கிடைக்குங்கிறது தெரியும். ஸோ அதுதான் அந்த லாஜிக். ஸோ எப்படி பண்ணலாங்கிறது நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 75364 இருக்குது. நான் இப்போ வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் எனக்கு இனிஷியலாக வந்து எனக்கு எவ்வளோனே தெரியாது. இன்ட் மேக்ஸ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு 0. ஓகேவா. ஸோ ப்ராஃபிட் எவ்வளோன்னு எனக்கு தெரியாது. ஸோ வந்து நம்ம மேக்ஸ் ப்ராஃபிட் வந்து 0ன்னு வச்சுக்கிறோம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், நான் வந்து எந்த அரேவை நான் வந்து ஐட்ரேட் பண்ணும், இந்த ப்ரைஸஸ் அரேவை ஐட்ரேட் பண்ணும். ஸோ ஃபார் ஓகேவா, ஃபார் இன்ட் I இஸ் ஈக்குவல் டு 0, I less than prices dot length I plus plus. ஓகேவா. இப்போ I less than prices dot I plus plus. நம்ம எந்த ரெண்டு வேல்யூஸ் மட்டும் கம்பேர் பண்ணுவோம் அப்படின்னா, கான்சிக்யூட்டிவாக இருக்கிற டிஜிட்ஸோட தான் நம்ம கம்பேர் பண்ணுவோம். இப்போ அதாவது இந்த நம்பரும் 7 இருக்குது அப்படின்னா 7க்கு முன்னாடி இருக்க நம்பரும் 7ம் கம்பேர் பண்ணுவோம். 1 இருக்குது அப்படின்னா 1ம் 7ம் கம்பேர் ஆகும். 5னா 5ம் 1ம் கம்பேர் ஆகும். ஏன்னா இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா 1 5க்கு வரும்போது 5ம் முன்னாடி இருக்கிறது கம்பேர் ஆகும்போது என்ன ஆகும்னா, எனக்கு முன்னாடி இருக்கிற நாளோட பையிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. ஸோ அந்த அன்னைக்கு நான் தேர்ட் டே அன்னைக்கு நம்ம செல் பண்ணோம் அப்படின்னா 5 - 4 எனக்கு ப்ராஃபிட் வந்து 4 கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம கம்பேரிசன் பண்ணுவோம். ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு ஐயோட இண்டெக்ஸ் வந்து 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நான் I - 1 ஆக்சஸ் பண்ணும்போது எனக்கு அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன் அடிக்கும் கம்பேர் பண்ணும்போது. அதனால நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா I = 1 கொடுத்துக்கிறேன். ஸோ இஃப் ப்ரைஸஸ் ஆஃப் I வந்து
ஓகே, prices of iனா இப்போ 1 இருக்கா, ஸோ அது வந்து greater than prices of I minus 1. ஓகே, ஸோ இப்போ இது வந்து இதை விட கிரேட்டராக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுறோம், அதோட ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்கிறோம். அதாவது ப்ராஃபிட் என்ன வருதோ அதை வந்து நம்ம மேக்ஸ் ப்ராஃபிட் கூட நம்ம சம் பண்ணுறோம். ஏன்னா ஆட் ஆகிட்டே போகும் இல்லையா, மேக்ஸ் ப்ராஃபிட் எனக்கு ஒரே ஒரு ப்ராஃபிட் மேக்ஸிமம் ப்ராஃபிட் மட்டும் நம்மளுக்கு கண்டுபிடிச்சா பத்தாது. இதில் மேக்ஸ் ப்ராஃபிட்டுங்கிறது என்னன்னா டோட்டல் சம் ஆஃப் த ப்ராஃபிட்ஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. போன ப்ராப்ளமில் வந்து நம்மளுக்கு ஒரே ஒரு டிரான்சாக்ஷன் தான் நடக்கும், அதில் இது மேக்ஸிமமாக இருக்க ப்ராஃபிட்டுங்கிறது கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. இதில் அப்படி இல்லை, மல்டிபிள் டிரான்சாக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல மேக்ஸ் ப்ராஃபிட் ப்ளஸ் ஈக்குவல் டு இந்த prices of I. இப்போ வந்து prices of I இந்த கேஸில் பாருங்க, ஐயோட வேல்யூ வந்து சப்போஸ் 0 1 2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 2 கிட்ட வரும்போது என்ன ஆகும், எனக்கு 2 price of 2 5 வந்து கிரேட்டர் தேன் prices of I minus 1. 1 minus 1 இருக்கா, 1 minus 1 வந்து என்னது, சாரி 2 minus 1 என்னது 1. ஸோ 1. ஸோ இந்த இடத்துல 5 வந்து கிரேட்டர் தேன் 1 செக் ஆகும். 5 வந்து கிரேட்டர் தேன் 1 செக் ஆகும். 5 வந்து கிரேட்டர் தேன் தான். அப்போ என்ன பண்ணும், 5யும் மைனஸ் 1 பண்ணாதான் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இப்போ எனக்கு 5 எதில் இருக்கு, prices of I இருக்கு, அது மைனஸ் prices of I minus 1. ஓகே, எனக்கு prices of I தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதிலிருந்து தான் என்னால் மைனஸ் பண்ண முடியும். மைனஸ் பண்ணால் தான் எனக்கு பாசிட்டிவ் ஒரு நம்பர் கிடைக்கும். அந்த டிஃப்ரென்ஸை வந்து நம்ம சம் பண்ணி எடுத்தோம்னா போதும். ஸோ அப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன கிடைக்கும், ஃபஸ்ட்டு 5 minus 1க்கு எனக்கு 4 கிடைக்கும். அதுக்கப்புறம் திரும்பி லூப் ரன் ஆகுமா, 3 கிட்ட வரும். அப்போ அது என்ன செக் ஆகும், 3யும் 5யும் கம்பேர் ஆகும். இது கிரேட்டராகவே இல்லை, முன்னாடி இருக்க நம்பர் வந்து எனக்கு கிரேட்டராக இருக்குது, அந்த 3 வந்து லெஸ்ஸராக இருக்குது ப்ரீவியஸ் டே விட. ஸோ அப்போ அது வந்து உள்ளே போகாது. அதே மாதிரி 6 வரும்போது என்ன ஆகும், 6 to 3 கம்பேர் ஆகும்போது என்ன ஆகும், எனக்கு 6 வந்து கிரேட்டராக இருக்குது 3 விட. அப்போ அதனால எனக்கு 6 அன்னைக்கு நான் செல் பண்ணேன்னா எனக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். ஸோ அப்போ உள்ளே போகும். 6 greater than 3 6 greater than 3 தான், கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு. அப்போ அதனால என்ன ஆயிரும், இங்கே 6 minus 3 3 கிடைக்கும். அது வந்து எனக்கு 3யோட ஆட் ஆகி 7 கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் 4 6 இருக்குது. அப்போ 4 வந்து எனக்கு ஸ்மாலராக இருக்குது 6 விட. ஸோ லூப்குள்ளேயே இங்கே போகாது. ஸோ மேக்ஸ் ப்ராஃபிட் வந்து எனக்கு இதாகிடும். ஸோ அதுதான் வந்து எனக்கு மேக்ஸ் ப்ராஃபிட்டில் ஆல்ரெடி இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக வந்து நம்ம ரிட்டர்ன் மேக்ஸ் ப்ராஃபிட். அவ்வளோதான். டிஸ்கஸ் பண்ண அதே கோட் லாஜிக் தான் வந்து நான் இங்கே எழுதியிருக்கேன். மேக்ஸ் ப்ராஃபிட் 0ன்னு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம ப்ரைஸஸ் அரேயில் வந்து ட்ராவல்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கரண்ட் டேயில் இருக்க ப்ரைஸ் வந்து கிரேட்டராக இருக்கா ப்ரீவியஸ் டேவை விடன்னு செக் பண்ணுறோம். ஸோ கிரேட்டராக இருந்துச்சுன்னா நம்ம வந்து மேக்ஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சி சமேஷன் பண்ணுறோம். ஸோ அந்த லாஜிக் தான் எழுதியிருக்கோம். சப்மிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, எல்லாமே அக்செப்டட், எல்லாமே எல்லா கேஸுமே பாஸ் ஆகிருக்கு. ஸோ அவ்வளோதான் இதோட கோட் லாஜிக். ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.